கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் நாம் அதிகமாக அன்பு வைத்து வாழணும். அதைத்தான் பைபிள் சொல்லுது. மத்தேயு 22:37 வாசிக்கும் பொழுது கூட மிக முக்கியமான கட்டளை எது என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்னங்க நம்ம செய்யணும் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு? இப்போ யோவான் 14:15 வாசிக்கும் பொழுது, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்து அவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள கடவன். இந்த மாதிரி நிறைய விளக்கம் இருக்குது. அன்பாக இருக்கிறதுனா என்ன? ஆண்டவர் பிரியப்படுறது மாதிரி நம்ம இருக்கணும். என்ன செய்யணும்? இப்போ உண்மையாக இருந்து, பொறுமையாக இருந்து, தாழ்மையாக இருந்து, சாந்தமாக இருந்து, பொய் சொல்லாமல் இருந்து, கோபப்படாமல் இருந்து, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமாக சிந்தித்து அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நம்ம இருந்தால் ஆண்டவர் அன்பாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்து அதனுடைய விளைவாக வி ரிவீல் அவர் லவ் ஆன் காட், தேவன் மேலே இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு சிம்பிள் ஃபேக்ட் என்னென்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறதுனா நம்ம யோசி என்னென்ன செஞ்சால் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் பார்ப்பார், என்னென்ன செய்யலைன்னா ஆண்டவர் அன்பாக இருக்கிறவங்க பார்ப்பார், அப்படிலாம் பார்த்தா நம்ம அப்படி சிந்திச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறதுனா நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிறதுல நாம் ஒரு நோக்கம் வைத்து வாழணும். என் வாழ்க்கையினுடைய இலக்கு, நோக்கம், ஆசை, வாஞ்சை எல்லாம் என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. பொய் சொல்லாமல் வாழணும், களவு செய்யாமல் வாழணும், கோவப்படாமல் வாழணும், எரிச்சல் அடையாமல் வாழணும், வெறுப்பு கூடாது, விரோதம் கூடாது, பணாசை கூடாது, பொருளாசை கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி அதனால் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறத காண்பிக்கணும்னா ரொம்ப சிரமமான விஷயம். உண்மையில் என்னவென்றால், தேவனோடு நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறது. ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வாழுகிற நிச்சயத்தோடு இருக்கணும். ஆல்வேஸ் ஐ மஸ்ட் ஃபைண்ட் மை செல்ஃப் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். இது போதும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆசையோடு நீங்கள் செயல்படுகிற பொழுது நீங்கள் போய் சொல்லாமல் வாழ்வீங்க, நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வீங்க, நீங்கள் எரிச்சல் அடையாமல் வாழ்வீங்க, வெறுப்பு விரோதத்தை எல்லாம் வைக்காமல் வாழ்வீங்க. என்றால் ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு இதெல்லாம் தடையாக இருக்கும். உண்மையில் இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, இந்த விதமாக நடக்கும் பொழுது ஆண்டவரோடு இருப்பது தடை ஏற்படும். அப்போது நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்கணும்னு சொன்னால், நிறைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படி இல்லை, ஆண்டவரோடு இருக்கணும், அவ்வளோதான். தேவனோடு வாழணும். ஆண்டவரோடு இருப்பதற்கு தடையாக வருகிற எந்த ஒன்றையும் அடையாளம் கண்டு கொண்டு நான் அகற்றணும். அப்பொழுது நான் தேவனோட அன்பாக இருக்கிறது நிரூபணமாகும். அப்போ ஆண்டவரோடு இருக்கிற ஆசையில் போகும் பொழுது கோவப்பட வேண்டிய சூழல் வர்றது, சில விஷயங்களை சிலர் செய்ததை மன்னிக்க முடியாத ஒரு நிலைமை வருது, சில விஷயங்களை ரொம்ப மனசு கஷ்டமாக வருது. ஆனால் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசை, தேவனுடைய தொடர்பில் வாழணும் என்கிற ஆசை, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷத்தை இழக்கக்கூடாதுங்கிற ஆசை, இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மால் கோபத்தை மேற்கொள்ள முடியும், நம்மால் சாந்தமாக வாழ முடியும். கசப்பு, விரோதம், வைராக்கியம் இதையெல்லாம் மனசில் வைக்காமல் வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் அல்டிமேட் பர்பஸ், அல்டிமேட் கோல் என்னன்னு சொன்னால் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருப்பதற்காக நான் சில தவறான காரியங்கள் செய்ய தூண்டப்படுகிறவர்கள் நான் செய்யாமல் இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆண்டவரே பலம் தருவார். ஆண்டவரே, உம்மோடு நான் இருக்கணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பேசி பழகி வாழணும், உம்மோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு வாழணும், உம்மோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும், அதற்கு ஏற்ற கிருபை எனக்கு தாருன்னு சொல்கிற பொழுது இந்த ஆசை, இந்த வாஞ்சை, இது தொடர்பாக நாம் எடுத்துக்கொள்கிற ஆவிக்குரிய பாதை பாவம் செய்யாதபடிக்கு, சரியானதை செய்யும்படிக்கு நம்மை பலப்படுத்தும், திறப்படுத்தும். நம்முடைய நோக்கம் இல்லைன்னா, நான் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, அந்த பாவம் செய்யக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்ய அப்படி இல்லை. ஆண்டவரே, இன்று நான் உம்மோடு இருக்கணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பேசி பழகி வாழணும், உம்மை பிரியப்படுத்தணும். அந்த விதமான ஒரு நோக்கத்தோடு வாழ்கிற பொழுது நிச்சயமாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற வாழ்க்கையில் வெற்றி பெறும். அது நம்முடைய வாழ்விற்கு பெரிய ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக மாறும். கர்த்தர் தாமே உங்களை அவ்விதமான ஒரு வாழ்க்கையிலே ஆசீர்வதிப்பாராக.